நிறைய பேர் நியூஸ் சேனல் பார்த்திருப்பீங்க, இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை அதிகமாயிருச்சு, நிறைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்னால கொடுக்க முடியல, அதான் உண்மை. அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஸ்டாக்கையுமே மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, கமர்ஷியலா சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்தியாவில் 30 கோடி கிட்ட மக்கள் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்டா கூட 2016 பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல 10 கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கனெக்ஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் நமக்கு 33 மில்லியன் டன்னு இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கேஸ் வந்து கன்சியூம் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்குறோம் பார்த்தோம்னா 95% இன்னைக்கு எங்க பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்கோ அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது சவுதி அரேபியா, கத்தார், ஈராக் இது போல கண்ட்ரில தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் வெளியாகிற இடம், கப்பல் வெளியாகிற இடம், ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால மொத்த கப்பலுமே அங்கே ஸ்டக் ஆகி நிக்குது. இதனால நமக்கு மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, உலகத்துக்கே 20% ஆயில் சோர்ஸ் இங்கே இருந்து தான் வெளியாகிட்டு இருந்தது. இப்போ மொத்தமா எல்லாமே அங்கே ஸ்தம்பிச்சு நிக்குது. நமக்கு இது மட்டும் தான் சோர்ஸான்னு கேட்டா இல்ல, ஒரு 10% வெளியே இருந்து வாங்குறாங்க. லாஸ்டா கூட அமெரிக்காவோட சைன் பண்ணியிருந்தாங்க, நாங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் 10% அப்படின்னு. 2.2 மில்லியன் டன் ஏதோ சொல்லியிருந்தாங்க, அவ்வளவு வாங்கிக்கிறோம் அப்படின்னு. அது மட்டுமே இந்தியாவுக்கு போதுமானது கிடையாது. ஏன்னா 95% ஒரு இடத்துல வாங்கிட்டு 10% வச்சு இந்தியாவுக்குள்ள ரன் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு கவர்மெண்ட்னாலையும் சொல்ல முடியல. ஸோ நீங்களுமே அடுத்து நெக்ஸ்ட் என்னவோ அதை நோக்கி நகர பாருங்க. நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டாங்க, விறகு அடுப்புக்கு மாறுறேன்னு சொல்றாங்க. இது எல்லாம் போக போக கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கலாம்.